சோஃபா மாடல் ஆட்சியில் போலீஸுக்கும் பாதுகாப்பில்லை, போலீஸாலும் பாதுகாப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். 100க்கு 100 உண்மையான கருத்து. இந்த அரசு பதிவேற்று இப்போ ஒரு மாதம் ஆக போகுது. இது முடிய எந்தவித ஒரு இதுவுமே நலத்திட்டங்களும் அறிவிக்கலை. ஸ்டாலின் சொன்னால், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார்னா சொன்னோடனே 1000 போடுறாங்க. அது இல்லாட்டினா அவங்க சொன்னது 2500 போடுறேன்னு சொன்னாங்க. இது முடிய அதெல்லாம் போடல. மகளிருக்கு அனைத்து இடங்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொன்னாங்க. இது முடிய அதெல்லாம் எந்தவித ஒரு அறிக்கையும் தரல. இன்னும் பல திட்டங்கள் 10,000 தர்றேன், பழைய பொருட்கள் மின்சாதன பொருட்கள் வாங்கன்னு சொன்னாங்க. இது முடிய அப்படி ஒரு அறிவிப்பு எதுவுமே வரல. அவங்க ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு சோபா புஷ்பா படத்தில் உள்ள மாதிரி அந்த சோபா கொண்டு போய் பணம் கட்டுகளை கொடுத்துட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது பல கட்சிகளை உடைச்சிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் அதிமுகவை உடைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் சோபா மாடல் ஆட்சிங்கிறது 100க்கு 100 உண்மை. கண்கூடாக பார்த்தோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் சந்திக்க போகும்போது விஜய் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி சோபா போய் இறங்குச்சு. அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். இந்த சோபா மாடல் ஆட்சி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட கோயம்புத்தூரில் அரசு போலீஸ் அதிகாரியே ஒரு காவலரை பெண் காவலரை வன்கொடுமை செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் எல்லாமே நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதே ஜென்சி கிட்டெல்லாம் இன்றைக்கி எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மாயையில் போட்டாங்க. அந்த மாயை இன்றைக்கி அவங்கள பாதிக்குது. எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் கரண்ட் இல்லைன்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி உள்ள நிலைமை அதுதான். அதே மாதிரி சட்ட ஒழுங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு தான் இருக்குது. அது என்ன காரணம்னு தெரியலை. அதை சிஎம் ஒரு முதலமைச்சர்ன்ற முறையில் ஒரு அறிக்கை கொடுக்குறதோ இல்லை பத்திரிகையாளரை சந்திக்கிறதோ எந்த ஒரு வகையான அவருடைய நடவடிக்கை கிடையாது. அவர் ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்தார், முதலமைச்சராக வரணும்னு சொல்லி முதலமைச்சராக வந்திருக்காரு. ஆனால் என்னுடைய நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டிருக்கு. மேலும் மேலும் இது சீர்கெடத்தான் செய்யும். இதை அவர் சரிப்படுத்தால முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவர் சிஎம் கிடையாது. இன்றைக்கி யாரோ இந்த அரசாங்கத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பதிலாக யாரோ பேசுகிறாங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள நடவடிக்கை. அதனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மக்களே புரட்சி பண்ணி இந்த ஆட்சியை நீக்கக்கூடிய காலகட்டம் வரும். அது விரைவில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். வருங்காலத்தில் எதுக்குமே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடக்குது. அதாவது விஜயின் ஆட்சி அவர் வாய் திறக்காத வரைக்கும் எதுவும் நடக்காது. ரெண்டாவது இன்னும் 2 மாதத்தில் டிஎம்கே ஆட்சியில் நம்ம கொள்ளைகள் இதெல்லாம் எதிர்பார்த்தோம்னா இப்போ டெய்லி 3-2 சர்வசாதாரணம் இப்போ 10-15-20 நாளைக்குள்ள எவ்வளோ ஆகிட்டு. இதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் அவர் இது பண்ணதில்லை. நம்ம ஒன்றும் டிஎம்கேல ஏதாவது ஒன்றுன்னா ஆங்கிறாங்க ஊங்குறாங்க சட்டங்க. இப்போ பெண்கள் எத்தனை 10 வயசு 12 வயசு 15 வயசு 16 வயசு. அதனால் இது ஒரு ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி இல்லைங்கிறது என்னுடைய இது. ஏதோ இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒரு மோகத்தில் ஏற்பட்ட இதுதானே ஒழிஞ்சு இது பின்விளைவுகள் என்னங்கிறது அவங்க இனிமேல் தான் புரியணும். கூடிய சீக்கிரம் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு ஆகும். காரணம் அவ்வளோ ஒரு அனுபவம் பெற்ற ஆட்சி இல்லை. மந்திரிமார்களும் நேற்று இன்னைக்குள்ளவங்க நடமாடினவங்களும் அவங்களும் தானே அரசியலுடைய முதியவர்கள் எவருமே இல்லை. செங்கோட்டையனை தவிர. செங்கோட்டையன் தான். இதுதான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச அபிப்பிராயம். வேறு அவங்கள அப்படி தான் இருக்காங்க. போலீஸ் துறையிலேயே இப்போ பல குற்றச்செயல்கள் நடக்குது. குற்றச்செயல்களுக்கு போலீஸ் துணையாக இருக்குது. போக இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நபர்கள் பல நபர்கள் குற்றப்பின்னணி உள்ளவங்க. இன்றைக்கி ஆய்வறிக்கை இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த அவங்க தந்த இதில் ஃபார்மில் கூட தேர்தல் நாமினாவில் கூட அவங்க குற்ற வழக்கில் உள்ளதை மறைச்சு நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ சில பத்திரிகைகள் வெளியிட்டிருக்காங்க. அதனால் இப்படியெல்லாம் அவங்களுக்கும் அந்த காவல்துறைக்குமே இப்போ பல இதுகள் இருக்குது. விரைவில் அதெல்லாம் முடிவுக்கு வரும். மக்கள் நல அரசு உண்டாகும். போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை. போலீஸ் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்க. அப்படி தான் நடக்கும். போலீஸுக்கு பாதுகாப்புக்கு அவங்க ஒழுங்கான இதுகளை இன்னும் நியமிக்கல. இப்போ தானே நியமிக்கிறாங்க. யாரை எதுக்கு கொண்டு வரணும். ஆனந்துங்கிறவர் இருந்தார், டிஜிபி இருந்தார். அவர்
அவரை தூக்கிட்டாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. எடப்பாடி சொன்னாங்க தூக்கிட்டாங்க. அவர் இருக்கும்போது இந்த செயின் பறிப்பும்ல இந்த கொலை கொஞ்ச நாள் இல்லாமலே இருந்துச்சு. ஷூட்டிங் என்கவுண்டர்னு போட்டு எல்லாத்தையும் சொன்னார். அவர் போயிட்டாரு, எல்லாரும் இறங்கிட்டாங்க. இப்போ சர்வசாதாரணமாக நடக்குது. இன்றைக்கி காலையில் கூட நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கூட திருநெல்வேலி சைடு வந்து வெட்டு முகமூடி அணிந்தவர்கள் இது அப்படின்னு எத்தனையோ பிரச்சனை நடக்குது. ஆனால் பாதுகாப்புகள் இல்லை, போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை. போலீஸ் எங்களுக்கு நமக்கு கொடுக்குற பொதுமக்களுக்குள்ள பாதுகாப்பு, அதுக்கு என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லை. அதை வந்து நிர்வாகத்தினுடைய குறைகள் தானே ஒழிஞ்சு. ஏன்னா ஒரு நிர்வாகத்தில் யார் இருக்காங்க யார் என்ன பண்ணுறது அவருக்கே தெரியலையா. அவர் எந்த இதையும் வந்து பேசுகிறார். மீனவர்கள் என்ன வரப்போகுது, மீனவர் சொன்னோன்னா மீனவர்கள் வரப்போகிறாங்களா? இல்லை, அது யாருனாலே முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தவிர வேறு யாருனாலே அது மீனவர்கள் பிரச்சனையே முடியாது. அதாவது வந்து அவங்க வந்து ஆட்சியை தக்க வைக்கணும். இப்போ அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து 106 பேர். இந்த 106 பேரை வச்சு இனிமேல் வந்து இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய மோகமே வந்து ஆட்சி தான். இந்த ஆட்சி மேலே வந்த மோகத்தில் தான் அவங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிரமமாகணும், ஆட்சியை வந்து சிறப்படுத்தணும், அந்த சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்களே தவிர, அவங்க வந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளையோ சட்ட ஒழுங்கையோ மக்களுக்கு தேவையான திட்டங்களையோ எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. யோசிக்கவும் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன் அனுபவம் இல்லாதவங்க. அரசியலுங்கிறது வந்து இன்றைக்கி காலகாலமாக ஒரு கட்சி இருக்குன்னா பல வருஷமான கட்சி இருக்காங்க. அந்த கட்சியில் அனுபவமிக்கவும் இருக்காங்க. அரசியல்லாம் என்னென்னு தெரிஞ்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க அவங்களுடைய அமைச்சர்கள் எடுத்துக்கங்க, அவங்கள்ட்ட இருக்கிற அமைச்சர்கள் தான் இன்றைக்கி எடுத்துங்க. ஒரு துறையை வந்து அமைச்சர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் சுற்றுலாத்துறைங்கிறார். அவர் கொடுத்த துறை சுற்றுச்சூழல் துறையை வந்து சுற்றுலாத்துறைக்கிறாரு. பக்கத்தில் உள்ளவர் சொல்லி கொடுக்குறாரு. சுற்றுலாத்துறை கிடையாது, சுற்றுச்சூழல் துறைன்னு சொல்கிறாரு. அதை கூட அவர் கவனம் செலுத்தலை. இன்றைக்கி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் போய் பஸ் வசதியை பற்றி மக்கள் கேட்டால் நான் ஒன்றும் சாப்பிடலைன்றாரு. வால்வோ பஸ் ஏன் வரலன்னு கேட்டால், வால்வோ பஸ் எதுக்கு அப்படிங்க வரும் அப்படின்றாரு. அந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் என்னென்ன வகையான பஸ்ஸு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியலை. அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கி அமைச்சராக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சருடைய டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுடைய பின்புலத்தை பார்த்தோம்னா, எந்த ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாதவங்க தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, ஒவ்வொரு அமைச்சரையும் எடுத்து பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து மக்களுக்கான ஆட்சி செய்ய மாட்டாங்க. அவங்கள சீர்படுத்துறதுக்கே கொள்ளக்காலம் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து மக்களுக்கான திட்டங்களோ மக்களுக்கான செயல்பாடுகளோ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். குறிப்பிட்ட கட்சி இருந்தாங்க, அவங்க 5 வருட காலமாக வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தந்தாங்க. அதில் மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. அந்த பலனை வந்து மக்கள் தான் அணிவிக்கணும். இனி இவங்க வந்து நல்லது செய்வாங்க அப்படின்றது வந்து எந்த வகையிலும் சொல்ல முடியாது. அதனால் இவங்களுடைய சோபா மாடல் ஆட்சிக்கிறது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி வரைக்கும் அந்த சோபா மாடல் ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது தொடரத்தான் செய்யும். இது மக்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இதை வந்து மாற்றவே முடியாது.